செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 200-ஐ கடந்துள்ளது. இன்றும் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 12 எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுக்குள் இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதி இல்லாதவாறான எலும்புக்கூடொன்று அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக அங்கு எலும்பு சிதலங்கள் குவியல்களாக போடப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள் மட்டும் 3 மனித மண்டையோடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய அகழ்வுகளின் போதும் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்த செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்கான அதிக சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாகவும் நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற ஜனாதிபதி இந்த செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட உள்ளதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்திகள் சம்பந்தமான விரிவான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கைகளானது அரை நேர அகழ்வு நடவடிக்கைகளாக அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகளை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற நாளாகவே இந்த அரை நேர அகழ்வு நடவடிக்கைகள் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. இருப்பினும் இன்று நடைபெற்றிருந்த அந்த அரை நாள் அகழ்வு நடவடிக்கைகளின் போது அங்கு மொத்தமாக 12 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எலும்புக்கூடுகளுக்குள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுக்குள் இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதி இல்லாதவாறான எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது தலையில் இருந்து இடுப்பு வரையான பகுதிகள் காணப்படுகின்றது. அதற்கு கீழ் உள்ள பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் அங்கு காணப்படுகின்றது. இந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இதுவரை காலமும் நடந்து வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது இவ்வாறான ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதியானது, அதாவது பாதியான மனித எலும்புக்கூட்டு தொகுதியானது அடையாளப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கின்றது. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டு தொகுதியானது அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் வேறு நபர்களுடைய எலும்புக்கூடுகளை அல்லது உயிரிழந்தவர்களை கொண்டு வந்து அங்கு புதைக்கின்ற போது இந்த எலும்புக்கூட்டு தொகுதியினுடைய இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வெட்டப்பட்டு அகற்றப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அது சம்பந்தமான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட பின்னரே இதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இன்று எலும்பு குவியல்களாக காணப்பட்டிருந்த எலும்பு சிதலங்கள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த எலும்பு சிதலங்களுக்குள் மட்டும் 3 மனித மண்டையோடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 3 பேருடைய எலும்பு கூட்டு தொகுதிகள் அங்கு கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இருப்பினும் அந்த எலும்பு கூட்டு தொகுதியானது இன்றே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது, அதாவது மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் மீதான பரிசோதனைகள் அல்லது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னே அந்த எலும்புக்கூட்டு சிதலங்களுக்குள் எத்தனை எலும்புக்கூடுகள் இருக்கின்றது என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட இடங்களில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளில் இருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றும் அந்த பகுதிகளில் இருந்து பல எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த பகுதிகளில் இருந்து சிறுவர்கள் உள்ளிட்ட பெரியவர்களுடைய எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அருகருகில் இருந்து சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுடைய எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இருந்து சான்று பொருட்களும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உடைந்த நிலையிலான பிளாஸ்டிக் காப்பு ஒன்று அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இதுவரை நாட்களிலும் நடந்து வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக 72 சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த 12 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 209ஆக அதிகரித்துள்ளது. அதே போன்று அந்த மனித புதைகுழி பிரதேசத்திலிருந்து பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 191ஆகவும் அதிகரித்துள்ளது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை திங்கட்கிழமையும் முழு நேரமாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா
இந்த செம்மணி மனித புதைகுழியினை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அதில் நடைமுறை சிக்கல்கள் சில இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால், நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நாட்டின் ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயகா யாழ்ப்பாணத்தில் 3 அபிவிருத்தி திட்டங்களை அல்லது செயற்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளார். குறிப்பாக மயிலிட்டி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை அவர் ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதன் தொடர்ச்சியாக ஜாழ் மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தினையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா திறந்து வைக்க உள்ளார். இதற்கு பின்னர் மண்டதீவில் அமைய உள்ள சர்வதேச விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிகழ்வுகளுக்கு மத்தியில் நாளை செம்மணி மனித புதைகுழியினையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலினை அனுரகுமார் திசாநாயக்காவின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்றிருந்த கடத்தொழில் அமைச்சர் உறுதிபட தெரிவித்து வருகின்றார். இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அந்த மனித புதைகுழி பிரதேசத்திற்கு செல்வதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்ற பகுதிகளானது ஒரு குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு அங்கு சென்று வருபவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை பின்பற்றப்படுகின்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். குறிப்பாக அங்கு பணியாற்றுகின்றவர்களாக இருக்கலாம், மேலும் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினராக இருக்கலாம். அனைவருமே அந்த நீதிமன்ற நடைமுறைகளை பின்பற்றியே அந்த பகுதிகளுக்கு சென்று வர வேண்டிய தேவை உள்ளது. இவ்வாறான நிலையில் நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு சில நடைமுறைகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறப்பட்டு அந்த பகுதிகளுக்கு சென்று பார்வையிட முடியும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அந்த மனித புதைகுழி பிரதேசத்திற்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் சார்பில், அதாவது ஜனாதிபதி சார்பில் ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்று ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படுகின்ற அந்த நகர்த்தல் பத்திரம் மீதான ஆராய்வுகளை நீதவான் மேற்கொண்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். அவ்வாறான எந்த நகர்த்தல் பத்திரங்களும் நீதிமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் ஜனாதிபதி நாளை அந்த செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் நாளை காலையும் அந்த நகர்த்தல் பத்திரத்தினை ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு நகர்த்தல் பத்திரம் அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அதற்கான அனுமதியினையும் நீதவான் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் அங்கு வருகின்றவர்கள், அதாவது செம்மணி புதைகுழியை பார்வையிட வருகின்றவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி அமைச்சரோ அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து சட்டமா அதிபரோ அல்லது வேறு அதிகாரிகளோ ஜாழ் நீதவான் நீதிமன்றத்துடன் தொடர்பு கொண்டு அறிவித்தல் ஒன்றினை வழங்குவார்களாக இருந்தார். இவ்வாறான ஒரு நகர்த்தல் பத்திரத்தினை தாக்கல் செய்யாமலே ஜனாதிபதி அந்த செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக அவ்வாறு உயர் அதிகாரிகளால் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போதும் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அனுமதி நீதிமன்றத்திடம் பின்னர் பெறப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக முரண்பாடான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அது விடுதலை புலிகளினால் கொன்று புதைக்கப்பட்டவர்களுடைய மனித புதைகுழி என்றும் அந்த மனித புதைகுழிக்கு சம்பந்தமாக தேவையற்ற கரசனை கொள்ள தேவையில்லை என்ற கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஜனாதிபதி இந்த செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவது என்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளுக்கு சீற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையில் இந்த செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதா இல்லையா என்பது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா எவ்வாறான ஒரு முடிவினை எடுப்பார் என்பதனை நாங்கள் நாளை வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சட்டத்தரணி VX நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்த அந்த சட்டத்தரணியிடம் இந்த ஜனாதிபதி வருகை தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக அங்கு இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத எலும்புக்கூடு சம்பந்தமான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதிலினையும் அவர் வழங்கியிருந்தார். அவ்வாறு அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு இன்று கௌரவ நீதவான் AE ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பாதுகாப்பாக சான்றுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இதுவரை 72 சான்று பொருட்கள் இந்த மனித எச்சங்களோடு எடுக்கப்பட்டவை பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டுகின்றது. அதே நேரம் நேற்று 3 மன்றையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எச்சங்கள் குவியலாக போடப்பட்டிருந்தது. அதுவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஒரு புள்ளியில ஒரு 5 மனித எச்சங்கள் இந்த பகுதியில் 5 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்காது. சிறுவர்களோ என்றது கண்ணுக்கு பார்க்க அவ்வாறு தெரியல. அது ஆந்த்ரோபாலஜி
பிரிவினரால் தான் அதுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டதுல அந்த இடுப்புக்கு கீழே எலும்புகள் இல்லாத நிலையில ஒரு இது ஒரு குற்றப்பிரதேசமாக காணப்படுகிறது. புதைக்கும் போது புதிதாக கொண்டு வந்து புதைக்கும் போது அது அகழுகின்ற நேரத்தில் அதன் எலும்புகள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதுவரை மீட்கப்பட்டிருந்த இந்த எலும்பு கூடுதல் சம்பந்தமான ஏதாவது ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது அல்லது இது முடிந்த பிறகுதான்? இந்த அகழ்பணி முடிந்த பிறகுதான் அதுக்கான ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. அந்த ஆய்வுகளை செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றபடியால் ரெண்டையும் ஒரே சமாந்தரமாக செய்ய முடியாது இருக்கின்றது. ஆனால் அது இந்த மழைக்காலங்களில் ஒரு இடைவெளி வருமானால் அதுக்கான இடைக்கால அறிக்கையை அந்த உரிய சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யதா கூடியதாக இருக்கும். ஆனால் அது ரெண்டையும் சமாந்தரமாக செய்கிற முறை இல்லை. இது சம்பந்தமான இராணுவத்தினரிடம் விசாரணை செய்வது சம்பந்தமான கவர்ப்பணங்களை நீங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கீங்க. சம்பந்தமான கவர்ப்பண வைத்தியம் செய்யப்பட்டது இல்லாட்டி இனி வருங்காலங்களில் திறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் அதுவும் இந்த அகழ்பணி முடிவடைந்த பிற்பாடுதான் அதுக்கான சமர்ப்பணங்களை செய்ய வேண்டி இருக்குது. நாளைய தினம் இந்த நாட்டின் ஜனாதிபதியான ருக்குமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றம் மேற்கொள்ள உள்ளார். அவர்கள் செம்மணிக்கு வருவதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா? நீதிமன்றத்தில் அதற்கான சமர்ப்பணங்கள் ஏதாவது முன்வைக்கப்பட்டதா, ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? அது பத்திரிகைகளில் தான் அதுக்கான செய்திகளை பார்த்திருந்த ஒரு அமைச்சரும் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை கௌரவ மன்றுக்கு எந்தவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை. அவ்வாறு நாளை தாக்கல் செய்யப்படும் என்றால் கௌரவ மன்று அதுக்கான அனுமதியை வழங்கும். இவ்வாறான கருத்துக்களையே சட்டத்தரணி VX நிரஞ்சன் தெரிவித்திருந்தார். இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். நாளை நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான புதிய தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.